அடுத்து திருவேட்டக்குடி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தேவாரம் 3ஆம் திருமுறை. வண்டு இறைக்கும் மலர்கொன்றை விரிசடை மேல் வரி அரவங் கண்டு இறைக்கும் பிறை சென்னி காபாலி. இங்கே பெருமானை காபாலின்னு சொல்லியிருக்கிறார். காபாலின்னு எதனால் சொல்கிறது? கையிலே கபாலம் ஏந்தியவனாகினால காபாலி. இதை வச்சு கொண்டு காபாலிக சமயமும் சைவ சமயமும் ஒன்றுன்னு சொல்லக்கூடாது. காபாலிக சைவம் வேறு, சித்தாந்த சைவம் வேறு. ஆனால் நம்ம தோத்திரங்களில் பெருமானை காபாலி என்று சொல்கிறது வழக்கு இருக்குது. அவனுடைய சடையில் பிறை இருக்கிறது. அந்த பிறை பாம்பை கண்டு பயப்படுது. கண்டு இறைக்கும். எதனை கண்டு? அரவம் கண்டு. வரி அரவம் கண்டு இறைக்கும் பிறை சென்னி காபாலி. அப்புறம் பிறையை கண்டு அரவம் இறைக்கும். அதுவே மாற்றிக்கொள்ளலாம். அரவத்தை கண்டு பிறை அஞ்சம், பிறையை கண்டு அரவம் சீரும். அதுதான் இறைத்தல் அப்படின்னு சொல்கிறது. கண்டு இறைக்கும் பிறை சென்னி காபாலி கனைகடல்கள் தொண்டு இறைத்து தொழுது இறைஞ்சு. தொண்டு இறைத்து தொழுது இறைஞ்சி. தொண்டர்கள் இறைத்து ஆரவாரம் செய்து இறைஞ்சி வணங்கி துவளம் இறைஞ்ச உளங்கொள் நீர் சடர் பவளம் தெண்டிரைக்கள் குணந்திரைஞ்சும் திருவேட்ட குடியாரே. அடுத்து பாய்திமிலர் வலையோடு மீன் வாரி பயின்று எங்கும் காசினி. காசினி உலகம். காசினியில் குணந்தட்டும் கைதல் சூழ் கழிக்கானல். கைதல் கடற்கரை. இந்த திருவேட்டக்குடி என்ற நகரம் காரைக்காலுக்கு பக்கத்தில் இருக்கிறது. எனவே கடற்கரை நகரம். எனவே கடற்கரை வர்ணனை இதில் அமைஞ்சிருக்கும். பாருங்கள். போய் இரவில் பேயோடும் புறங்காட்டில் புரிந்து அழகார் தீ அறிக்கை ஏந்தி மகிழ்ந்தாரும் திருவேட்டக்குடியாரே. புறங்காட்டில் ஆடினார், கையிலே தீயினை ஏந்தி மகிழ்ந்தார். தோத்திரமா மணலிலிங்கம். இந்த பாடலில் சண்டேச நாயனார் பற்றி குறிப்பிடுகிறார். தோத்திரமா இலிங்கம் தொடங்கிய ஆனிரையின் பால் பாத்திரமா ஆட்டுதலும் பரஞ்சோதி பரிந்தருளி. சிவபெருமான் அவர் மேல் அன்பு கொண்டார். ஆத்தம் என மறை நால்வர்க்கு அறம்புரி நூல் அன்று உரைத்த. சண்டேச நாயனாருக்கு அருள் செய்ததையும் முதல் 2 வரியில் பாடினார். அடுத்த வரியில் பழைய காலத்தில் முனிவர்களுக்கு நூல் ஆகமங்கள் அருளி செய்து சொல்லுகிறார். அந்த ஆகமத்துக்கு ஆத்தம் அப்படின்னு பேர் வச்சுக்கார். ஆத்தம் என்பது ஆப்தம் என்ற சொல்லிலிருந்து வர்றது. வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் ஆப்த வாக்கியம் அப்படின்னு பேர். இந்த ஆப்த வாக்கியம் என்பது 3 வகையான பிரமாணங்கள் உள்ள ஆகம பிரமாணம் என்பதில் அடங்கும். அதாவது நம்பத்தகுந்தவன் சொன்ன சொல், அதுக்கு ஆப்த வாக்கியம் பேர். ஆத்தம் என மறை நால்வர்க்கு அறம்புரி நூல் அன்றுரைத்த தீர்த்தம் மல்கு சடையாரும் திருவேட்ட குடியாரே. கலவஞ்சேர் கழிக்கானல் கதிர்முத்தங் கலந்து எங்கும். கலவம் கலப்பு, கலவுதல் என்பது கலத்தல்னு வருது. கலவஞ்சேர் கழிக்கானல் கதிர்முத்தங் கலந்தெங்கும் அளவஞ்சேர் அணைவாரி கொணந்தெறியும் அகந்துரைவாய். அளவன் சேர் என்பது அளவஞ்சேர் என வந்தது. அளவன் என்றால் நண்டுன்னு அர்த்தம். நிலவஞ்சேர் நிலவு சேர் பெற்று நிலவஞ்சேர்னு வந்தது. நிலவஞ்சேர் நுண்ணிடைய நேரிழையாள் அவளோடும் திலகஞ்சேர் நெற்றியினார் திருவேட்ட குடியாரே. அடுத்து பங்கம்ஆர் கடல் அலற பருவரையோடு அரவு உழல செங்கன்மால் கடைய எழும் நஞ்சு. திருமால் பார்க்கடலை கடைந்ததை சொல்லுகிறார். கடல் பங்கப்பட்டு அலறிற்று. பங்கம்ஆர் கடல் அலற. இல்லை, ரகரம் போட்டிருக்கு. பங்கம் ஆறு கடல். பங்காரம் இல்லையே, பங்கம்ஆர் மகரம் இருக்க. உங்களுக்கு என்ன பதிப்பு? கோபாலயர் பதிப்பா? சுந்தரமூர்த்தி இப்போ போட்ட பதிப்பு. எழுத்துப்பிழை இருக்கலாம், அச்சுப்பிழை இருக்கலாம். இதில் பங்கம் ஆற்கடல். பங்கம்னா பங்கப்படுதல். எதனாலும் கேட்டால் பார்க்கடல் ரொம்ப பெருமிதமாக இருந்தது. அது மேற்மலையை தூக்கி போட்டு வாசியை போட்டு கட்டி எல்லாம் அந்த பக்கம் அந்த ஒன்று கடையிற பொழுது அந்த கடலுடைய பெருமை போயிடுதில்லை. அதனால் பங்கம் ஆற்கடல் என்ற அர்த்தம்.
பங்கம் ஆர் கடல் அலற பருவரையோடு தான் மலை மந்திரமலையோ இன்னும் மத்தாக நாட்டினாங்களே. பருவரையோடு அரவு உழலை பாம்பு நானாக கட்டிவிடும். செங்கன்மால் கடையை எழும் நஞ்சு அருந்தும் சிவமூர்த்தி. அவன் கடைஞ்சான், நஞ்சு எழுந்தது, அதை இவன் சாப்பிட்டான். கடைஞ்சவன் தானே சாப்பிடணும், அவன் தான் வந்தால் சாப்பிட்ருப்பான். நஞ்சு வந்தால் உடனே இவரை கூப்பிட்டு கொடுத்துட்டான். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போய் அலறினாங்க. அதனால் அப்படி தான் நம்ம திருவாசகத்தில் பாடி இருக்குது. அங்கை நான் மறை நால்வர்க்கு அறம்பொருளின் பயனளித்த அங்கம் நான் மறை நால்வர்க்கு. அங்கமும் நான் மறையும். அங்கம் என்பது வேதத்தை உணர்ந்து கொள்வதற்குரிய கருவி நூல்கள், அது 6 வகையாக இருக்கிறது. அதனால் அங்கம் நான் மறை நால்வர்க்கு அறம்பொருளின் பயன்களித்த திங்கள் சேர் சடையாரும் திருவேட்ட குடியாரே. நாவாய பிறைச்சென்னி நலந்திகளும் இலங்கு இப்பி கோவாத நித்திலங்கள் கொணந்தெறியும் குளிர்கானல். கானல் கடற்கரை சோலை. அந்த கடற்கரை சோலையில் கடல் அலைகள் சில பொருள்களை கொண்டு வந்து சொரிகின்றன. அதில் இப்பி முத்து சிப்பி, கோவாத நித்திலம் துளையிடப்படாத முத்து, இவைகளை கொணந்து செலுத்துகிறது. நாவாய பிறை சென்னி நலந்திகளும் என்பது நாவாய் போன்ற பிறை, அப்படி எடுத்துக்கொள்ளணும். நாவாய் என்பது படகு. நாவாய பிறை சென்னி நலந்திகளும் இலங்கு இப்பி கோவாத நித்திலங்கள் கொடந்தெறியும் குளிர்கானல் ஏவாரும் வெஞ்சிலையால் எயில் மூன்றும் எரி செய்த. ஏ ஆறும் வெஞ்சிலை, ஏ என்பது அம்பு, அம்பு பொருந்திய கொடிய சிலை. ஏவாரும் வெஞ்சிலையால் எயில் மூன்றும் எரி செய்த தேவாதி தேவனார் திருவேட்ட குடியாரே. அந்த நாவாய பிறை சென்னி என்பது தேவாதி தேவனாரில் கொண்டு வந்து கூட்டிக் கொள்ள வேணும். நாவாய பிறை சென்னியை உடையவரும் தேவாதி தேவரும் ஆகிய திருவேட்ட குடியார் என்று கூட்டிக் கொள்ள வேண்டும். பால் நிலவும் பங்கயத்து பைங்கானல் வெண்குருகு. பால் நிலவும் பங்கயம், பால் போன்ற பங்கயம், எனவே வெண்டாமரைன்னு அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அந்த வெண்டாமரையில் ஒரு வெண்குருகு உட்காண்டிருந்தது. அத்தகைய கடற்கரை சோலை என்று அந்த கடற்கரை சோலையை வர்ணனை பண்ணுறார். பால் நிலவும் பங்கயத்து பைங்கானல் வெண்குருகு கான் நிலவும் மலர்பொய்கை கைதல் சூழ் கழிக்கானல். கான் நிலவும், கான்னா மனம்னு அர்த்தம். கான் நிலவும் மலர்பொய்கை கைதல் சூழ் கழிக்கானல். பால் நிலவுன்னு பிரித்த மாதிரி கால் நிலவுன்னு பிரிச்சக்கூடாது. அங்கே பால் நிலவுன்னு பிரிச்சுக்கணும், இங்கே கான் நிலவுன்னு பிரிச்சுக்கணும். மானின் விழி மலைமகளோடு ஒரு பாகம் பிரிவறியார் தேன் நிலவும் மலர்ச்சோலை திருவேட்ட குடியாரே. துறை உலவு கடலோதம் சுரிசங்கம் இடறிப்போய். துறை உலவு கடல், திரை உலவு கடல் இருந்தால் பாட்டம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் சுரிசங்கம் என்பதுக்கேற்ப மோனை துறைன்னு தான் வரணும். எனவே கடல் துறைகளை உடைய, கடல்லையும் கூட ஆடுகின்ற துறை உண்டு, குளிக்கின்ற துறை உண்டல்லவா. அதனால் துறை உலவு கடல் ஓதம் சுரிசங்கம். சுரிசங்கம் மூக்கு இப்படி திரிந்து கொண்டிருக்கிறது, அதனால் சுரிசங்கம்னு சொல்லுவது. சுரிசங்கம் இடறிப்போய் நரையுலவும் பொழிப்புன்னை நன்னீழல் கீழமரும். சுரிசங்கம் இடர்னா அது எங்கே போகுது? பொழிலில் புன்னையின் மரத்தின் கீழே போய் தங்குகிறது. இறைபயிலும் இராவணன் தன் தலைபத்தும் 20 தோள் திரளடிய அடர்த்தாரும் திருவேட்ட குடியாரே. நன்னிழற்கீழ் அமரும் திருவேட்ட குடி என்று அந்த திருவேட்ட குடிக்கு கடற்கரை சோலையை வர்ணனையாக கூட்டிக் கொள்ள வேண்டும். அடுத்து அருமறை நான்முகத்தானும் அகலிடம் நீரேற்றானும். அகலிடம் என்பது உலகத்துக்கு பேர். நீரேற்றான் என்பது மாவலியினிடத்தில் உலகத்தை தானமாக, பூமியை தானமாக வாங்கினான் அல்லவா. அப்போ அந்த மாவலி நீர் வார்த்து கொடுத்தான். ஒரு பொருளை ஒருவருக்கு தத்தம் செய்கிற பொழுது நீர் வார்த்து கொடுக்க வேண்டும்ங்கிறது ஒரு வழக்கு. அதனால் நீரேற்றானும் இருவருமாய். அப்படி நீர்வார்த்து கொடுக்குற பொழுது தான் சுக்கராச்சாரியார் இதில் வஞ்சனையடா, நீ நீர்வார்த்து கொடுக்காதேன்னு சொல்லி இந்த கமண்டலத்தின் வாயினை அடைத்தான் என்று சொல்கிறது உண்டு. துறையுலவும் கடலோதம் சுரிசங்கம், அதாவது முடிச்சுதான். அருமறை நான் முகத்தானும் அகலிடம் நீர் ஏற்றானும் இருவருமாய் அளப்பரிய எரி உருவாய் நீண்டபிரான் வருபுனலின் மணியும் மணி உந்தி மரிதிரையார் சுடற்பவளம். வருபுனலினாலே மணியை உந்தி கொண்டு வருகின்ற திரை, அந்த திரை ஆர் சுடற்பவளம் திருவுருவில் வெந்நீற்றார் திருவேட்ட குடியாரே. இந்த பவளம் போன்ற திருவுருவம், அந்த திருவுருவில் வெந்நீர் அணிந்தவர்கள். பவளமால் வரையை பனி பொதிந்தனைய அப்படின்னு வரும் பாருங்க, அந்த மாதிரி. அடுத்து இகழ்ந்துரைக்கும் சமணர்களும்
இடும்போர்வை சாக்கியரும் புகழ்ந்துரையா பாவிகள் சொற்கொள்ளேன். சமணரும் சாக்கியரும் பெருமானை புகழ்ந்துரைக்க மாட்டார்கள், புகழ்ந்துரைக்க மாட்டாத பாவத்தை உடையவர்கள். ஆகையினாலே அவர்கள் சொல்லுகின்ற சொல்லை கேட்க வேண்டாம். பெருமானை புகழ்ந்துரைக்கின்ற சிவனடியார்கள் சொல்லுகின்ற சொல்களையே நீங்கள் கேளுங்கள் என்று மக்களுக்கு நம்ம திருஞான சம்பந்த சுவாமிகள் அறிவுறுத்துகிறார். ஏனென்றால் அவர் காலத்தில் சமண சமயமும் பௌத்த சமயமும் பரவி கொண்டிருந்தது. அதை தடுக்க வேண்டுமாகினால் மக்களுக்கு அதை சொல்ல வேண்டும். அவங்க சொல்கிறத கேட்காதீங்க, அவர்கள் பாவிகள், பெருமானை புகழ்ந்து பாடுபவர்கள் தான் புண்ணியர்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்படி சொன்னார் அவர். புகழ்ந்துரையா பாவிகள் சொற்கொள்ளேன்மின். பொருள் என்ன? பொருள் என்ன கொள்ளாதீர்கள். நிகழ்ந்திலங்கும் வெண்மணலின் நிறைத்துண்ட பிறை கற்றை. வெண்மணல் போன்ற பிறை, துண்டப்பிறை, பிறைக்கற்றை திகழ்ந்திலங்கும் செஞ்சடையார் திருவேட்ட குடியாரே. சடையிலே வெண்பிறை விளங்குகிறது, அது கடல் மேலே கிடக்கின்ற வெண்மணல் போலே இருக்கிறது என்று பாடியிருக்கிறார். தெண்டிரை சேர் வயல் உடுத்த திருவேட்ட குடியாரை தண்டலை சூழ் கயற்காழி தமிழ்ஞான சம்பந்தன். தண்டலை சோலை, தண்டலை சூழ் கடற்காழி தமிழ்ஞான சம்பந்தன் ஒண்டமிழ் நூல் இவை பத்தும் உணர்ந்தேத்த வல்லார். ஒண்டமிழ் நூல், ஒண்டமிழ் பாட்டு இல்லை, நூல். அப்போ திருஞான சம்பந்த சுவாமிகள் ஒவ்வொரு பதிகத்தையும் ஒவ்வொரு நூலாக கருதி இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒண்டமிழ் நூல் இவை பத்தும் உணர்ந்தேத்த வல்லார் போய் உண்டு உடுப்பில் வானவரோடு உயர்வானத்து இருப்பாரே. உண்ணுதலிலும் உடுத்தலிலும் என்பது அனுபோகப் பொருள்களிலே வானவர்கள் எப்படி அனுபோகப் பொருள் உடையவர்களாக இருப்பாரோ அவ்வாறு இவர்கள் இருப்பார்கள் என்று அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும்.